எஸ்டர்டே 3% ஃபண்டமெண்டலாக நிஃப்டி இன்க்ரீஸ் ஆனது. ஸோ டுடே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸோ 1.5% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எஸ்டர்டே ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட்டில் நான் மென்ஷன் பண்ண மாதிரி நம்மளுக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் வந்து ஒரு ரீட்ரஸ்ட் லெவல் வரை வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம எஸ்டர்டே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸோ அந்த சப்போர்ட் ஏரியாவை நியரஸ்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. பட் இன்னமும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தான ஒரு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப் ட்ரெண்டுக்கா அல்ல டவுன் ட்ரெண்டுக்கா அப்படிங்கிறது. இப்போ நிஃப்டி இண்டெக்ஸை நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம பார்க்குறப்ப ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ இங்கே நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு. பட் இந்த வீக் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆனாலும் அது நம்மளுக்கு 26,000 இல்லை 19,000 தெரியும். பட் இந்த வீக் எனக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகவே இல்லை. இப்போ டியூஸ்டே ட்ரேடிங் ஐடியா பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருந்த மூவ்மெண்ட் எல்லாமே போதும். இப்போ வெனஸ்டே என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி என்ட்ரி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். மார்னிங் வந்து எனக்கு இந்த லெவலில் ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. இந்த லெவல் என்ட்ரி தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த லெவலில் நான் ஜஸ்ட் என்ட்ரி எனக்கு இங்கேயே ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் என்ட்ரி ஓகே அப்படின்னு எடுத்துருப்பாங்க. பட் நான் வந்து அந்த ஷார்ட் பொசிஷன் அந்த லெவல் மார்க் வந்து மார்க் பண்ணலை. ஓகே என்ட்ரி எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து வச்சோம். நெக்ஸ்ட்டு இந்த ரேஞ்ச் தான் செகண்ட் டார்கெட். ஒன்ஸ் செகண்ட் டார்கெட் அடித்தோடனே ஒரு ட்ராப்பு ஒரு ட்ரைனிங் வச்சேன். ட்ரைனிங் அடிச்சுட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் ட்ரேடுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது எங்கன்னா இங்கேருந்து நான் சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து எடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அது எனக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. அகெயின் அது ஒரு ட்ராப். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் ஒரு எக்ஸ்பைரி டே இருந்தனால ஃபுல் ட்ராப்பில் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ ஃபுல்லாகவே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தேன் ட்ராப் நிறையா நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு ட்ராப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் ஸோ இப்படியே தான் நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சப்போ தான் அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணுறப்ப இங்கேருந்து ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம். அதுதான் வந்து இந்த லெவலை பேஸ் பண்ண ஒரு டார்கெட் 24,583 to 88 அந்த லெவலை வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணிச்சு. இந்த ரெண்டு ட்ரேடு தான் இன்றைக்கி வந்து கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வெனஸ்டேவை பொறுத்தளவுக்கு நிஃப்டி எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் அப்படின்னா எனக்கு நியூட்ரல் ஆர் கேப் டவுன் ஓகே. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. சப்போஸ் எனக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து எனக்கு ஓப்பன் ஆகக்கூடாது. இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து எனக்கு நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகக்கூடாது. இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு சடனாக இது பிரேக் ஆனாலும் ஓகே தான். ஸோ அப்படி பிரேக் ஆகிட்டு எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து வருது அப்படின்னா நான் டவுன் ட்ரெண்டுக்கு தான் இந்த ரேஞ்ச் எங்கே இருந்தாலும் டவுன் ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இங்கேருந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து 24,423 வரையும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதில் டேவோட லோ வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அது இங்கேருந்து வரக்கூடிய ஸ்பீட் மூவ்மெண்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே நடக்கக்கூடிய லைவ் மார்க்கெட்டோட ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டாக இல்லது நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக கண்டினியூ ஆகுமாங்கிறது நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேபி இது கேப் டவுனாக கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது வரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் டவுன் ட்ரெண்டுக்கு. சரிங்களா? அப்போ எதுக்கு கீழே டவுன் ட்ரெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமானா அது இந்த ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இல்லைனா நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த ரேஞ்சில் இருந்து எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் இந்த ரேஞ்ச் 24,800 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதாவது எங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்து 400 to இங்கே 400. ஸோ கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு 800 வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எங்கே 25,200 100 to 200 அப் ட்ரெண்டுக்கு வந்து அப்படியே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் இன்ட்ராடேக்கான 15 minutes டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப இந்த ரேஞ்சுக்கு மேலே எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சை எனக்கு எப்போ வந்து பிரேக் ஆகுதோ அப்போ டவுன் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ் இருக்கும். அது இந்த லெவலுக்குள்ளே கொடுக்குற கன்ஃபர்மேஷன் தான். இதுதான் நான் யூடியூப் லைவில் வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ யூடியூப் லைவில் மறக்காமல் வந்து டெய்லி வந்து ஜாயின் பண்ணி பழகுங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஓனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணலாம். பேசி இன்ஸ்டாக ட்ரேட் எடுக்கிறதுக்கான கிளியர் செட்டப் வந்து கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இங்கேருந்து எனக்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னாலும் அப் ட்ரெண்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த லெவலில் இருந்தால் நான் அப் ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் டுடே வந்து ட்ரை பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்ட்டு வெயிட் பண்ணேன். பட் கிடச்சிது. பட் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு கீழே எனக்கு ஸ்ட்ராங்காகவும் பிரேக் ஆகவும் இல்லை. ஓகே சாட்டிஸ்ஃபைடு தான். இங்கேருந்து நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி அங்கே சொன்ன மாதிரி தான். ஸோ 800 நிஃப்டி பிரேக் பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் இந்த டேவோட ஹை ஜோன் அப்புறம் 970 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸை பொறுத்தளவுக்கு இந்த லெவலுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு எனக்கு இந்த லெவல் வருதுன்னா இவ்வளோ தூரம் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸில் ஒரு ட்ரேட் எடுக்கும். அதாவது 420 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் ட்ரேடு. ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நிஃப்டியில் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹை வரைக்குமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் வரைக்குமே இந்த டவுன் ட்ரெண்ட் வரைக்குமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கும் ஃபண்டமெண்டலாக மூவ் ஆனால் தானே இவ்வளோ பெரிய மூவ். ஸோ மேபி நம்மளுக்கு இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கூட நம்மளுக்கு நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கு எனக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரேஞ்ச் இருக்குல்ல இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி எனக்கு சப்போர்ட் எடுத்தால் மட்டும்தான் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அதாவது
மறுபடியும் 900 பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதை விட்டு எனக்கு அது பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த லெவல் வந்துட்டு நல்ல ஒரு குரூஷியல் லெவல் சப்போர்ட், அது இந்த லெவல் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டி 50 நான் வந்து வெனஸ்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். ஸோ யூடியூப் லைவ் டெய்லியுமே வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெமோ ட்ரெண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்குது அப்படின்னா லைவ் பிளேட்டுக்கு வந்து மூவ் ஆகுங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி நான் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தேன். என்னன்னா யூடியூப் லைவில் இருக்கவங்க என்ட்ரின்னு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு அது என்ட்ரி இப்படிலாம் நீங்கள் கேட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தது உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா என்னோடய செட்டப்பில் எனக்கு கிளியர் ஐடியா கிடச்சா மட்டும் தான் நான் என்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு என்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஏன்னா எனக்கான கன்ஃபர்மேஷன் என்னோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுத்தா மட்டும் தான் நான் ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு கேண்டிலும் திரும்பறப்போ பை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இங்கிட்டு திரும்ப செல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன கான்செப்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு தெரியல, ரொம்ப பிகினராக இருந்துட்டு பண்ணுறீங்க. சில பேர் இதுவரையும் நம்ம கால் ஆப்ஷன் இன்றைக்கி ஃபோக்கஸே பண்ணல, பட் நீங்கள் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்ட்ரெண்டில் ட்ரேட் எடுத்துகிட்டு எஸ்எல்ஏ போடாமல் வெயிட் பண்ணுறீங்க. என்ன மைண்ட் செட்டில் உங்களோட பணம் தான் போகுது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியாது. ட்ரேடிங் ஃபுல்லாக உங்களை மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்ஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது கிளியராக வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபோக்கஸாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பிடிக்கிறது எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி 50 20 10 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காது. நான் பிடிக்கிற எல்லாமே 100 எபோ பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து கேப்சர் பண்ணுறது மாதிரி ஐடியாவே பண்ணுவேன். எனக்கு ஒரு ட்ரேட் கிடச்சாலும் நான் ப்ராப்பராக எடுக்கணுங்கிறது தான் என்னோட விஷன். ஸோ 100 பாயிண்ட்ஸ் பிடிச்சி அப்படின்னா நான் ஒரு லாட் போடுறேன்னா 7500, நான் போடுறது வந்து 5 lakh வந்து 750 குவான்டிட்டி வந்து போடுவேன். ஸோ எனக்கு 75K நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். சின்ன சின்ன லாட்டெல்லாம் போட்டு அதாவது சின்ன சின்ன ப்ரீமியம் பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சி அது இப்போ போய்ட்டு அதில் நிறையா ப்ராஃபிட்லாம் பண்ண முடியுமானா சான்ஸே கிடையாது. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே ஹை பாயிண்ட்ஸ், ஹை லெவல் டார்கெட். ஸோ அது எனக்கு ரீச் ஆச்சுன்னா எனக்கு பெரிய ரிவார்ட். ரிஸ்க் வந்து மினிமைஸ்லாம் நான் மினிமம் ரிஸ்க் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நிறையா என்ட்ரிஸ் எடுத்து நிறையா வாஷ் அவுட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. மினிமம் என்ட்ரிஸ் எடுத்து மினிமம் ப்ராஃபிட்டபிளாக கன்சிஸ்டன்சியாக இருக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஐம் நாட் எ செபிலிஜிஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.